வணக்கம். 1 கிலோ மட்டன் பிரியாணி, 1 கிலோ மட்டன் போட்டுக்கினேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கினேன். உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு 4 விசில் விட போகிறேன். இது கறி வேகத்துக்குள்ளே தனியா 2 ஸ்பூனு, முந்திரி ஒரு 10, சீரகம், கல்பாசி ஒரு கொஞ்சோண்டு, ஏலக்காய் ஒரு 6, முழு மிளகு 1 தேக்கரண்டி, பிரியாணி இலை 2, அன்னாச்சிப்பூ 2, பட்டை 2, அப்புறம் ஜாபத்திரி 2, கிராம்பு ஒரு 10 கிராமு, சும்மா ஒரு 10 கிராம்பு ஒரு 10, ஜாதிக்காய் கொஞ்சோண்டு, சோம்பு 1 ஸ்பூனு, இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இது வந்து சின்ன வெங்காயம் ஒரு 15 நம்பர், பெருசாக இருந்தால் ஒரு 15, இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ஒரு 5 போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுங்க. ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுங்க. ஆல்ரெடி கறியில் கொஞ்சம் கொழுப்பு இருக்குது, அதனால் இது போதும். நெய் ஒரு 2 ஸ்பூன் போட்டுங்க. அரைச்சி வச்ச மசாலாவே போதும். இருந்தாலும் இஞ்சி எனக்கு வெங்காயம் இஷ்டன்றதுனால கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வறுபட்டுச்சு, கோல்டன் கலர் ஆகிடுச்சு. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இதை ஸ்லோவிலே பண்ணுங்க, சிம்மிலே பண்ணுங்க. இந்த பச்சை வாசனை போகிற இது நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. எண்ணெயை நல்லா திரும்பி வந்துச்சு. நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். 3 4 போட்டுக்கலாம். இது நல்லா வறுத்து எடுத்துக்கணும். மசாலா நல்லா வதங்கிச்சு. கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். ஒரு மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு. நான் கல் உப்பு யூஸ் பண்ணிக்கிறேன், 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கறி வேக வச்ச கறியை தண்ணி எடுத்துட்டு கறியை மட்டும் போட்டு ஒரு பரட்டிக்கலாம்.
5 நிமிஷம் வறுத்துன்னு எலுமிச்சம்பழம் கொஞ்சம் ஒரு எலுமிச்சம்பழம் போட்டுக்கலாம். போட்டுட்டு தயிர் ஒரு 100. இது கூடவே கொஞ்சம் இது புதினாவும் கொத்தமல்லியும் அரைச்சி வச்சதும் போடலாம், இல்லை பச்சை அப்படியேவும் போடலாம். இது மட்டன் வேக வச்ச தண்ணி, இது வேஸ்ட் பண்ண வேணாம், இதிலே சேர்த்து ஊற்றிக்கிறேன். இதில் புதினாவும் கொத்தமல்லியும் என் பசங்க எடுத்து வச்சுருவான்றதுனால நான் அரைச்சி போடுறேன். ஒரு 20 நிமிஷம் வேகட்டும். இது 20 நிமிஷம் கறி வேகிறதுக்குள்ளே நம்ம இந்த அரிசியை ஊற போட்டுடலாம். அப்பப்போ அடி பிடிக்காத கொஞ்சம் தொலை விட்டுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் ஆகிடுது, இன்னொரு 10 நிமிஷம் ஆகட்டும். கறி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. அரிசியை 3 வாட்டி கழுவி ஊற வச்சுருக்கேன். நல்லா 20 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெய் தனியாக பிரிஞ்சு நல்லா வந்துச்சு. கறி நல்லா சாஃப்டாக வந்துச்சு. இந்த டைமில் அரிசி சீரக சம்பா அரிசி கழுவி வச்ச அரிசியை 20 நிமிஷம் ஊறிருக்கு போட்டுடலாம். ஏற்கனவே அளவு எத்த இதில் 1 கப்பு ஊற்றிருக்கோம். 2வது முக்கால். ஒன்றுக்கு 1.25 தண்ணி. ஏற்கனவே தயிர் ஊற்றிருக்கோம், அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு 1க்கு 2 ஊற்றியாச்சு. இந்த டைமில் உப்பு பார்த்து சரி பார்த்து கொஞ்சம் கொதி வரட்டும்னு பார்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு பத்தல, அதனால கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். நல்லா அரிசி நல்லா வெந்துச்சு. இதுக்கப்புறம் தம் போட வேண்டியது தான். ஒரு 10 நிமிஷம். அதுக்குள்ளே அதுக்கு தேவையான தம்மு பிரியாணி தம்மு வெந்துட்டுருக்கு. ஒரு 10 நிமிஷம் ஸ்லோவில் விட்ருக்கேன். அதுக்குள்ளே இந்த வெங்காயம் அரைஞ்சிட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டு வெங்காயம் ரைத்தா, சர்க்கரை ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை போதும். தயிர் போட்டாச்சு. கொஞ்சம் கலந்துப்போம்.
இந்த வெங்காயத்தை அரிஞ்சிட்டு தண்ணியில் ஒரு அலசிட்டேன். தயிர் பத்தில் இன்னும் கொஞ்சம் போட்டுறேன். குழந்தைங்களுக்காக அலசி வெங்காயம் சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, குழந்தைங்களுக்குலாம் சளி பிடிக்காது, தயிர் பச்சடி வெங்காயத்தை அரிஞ்ச உடனே அரைச்சிடுங்க. வெங்காயம் அரிஞ்ச உடனே உப்பு போட்டுருவாங்க. அதேமாதிரி போட்டாச்சு. ஏன்னா இன்ஃபெக்ஷன்லாம் சேருமா, எங்கள் அம்மா சொல்லி தான் தெரியும். ஓகே, உங்களுக்கு இன்னும் ஒன்றுன்னா தயிர் போட்டுக்கலாம். 10 நிமிஷம் தம் ஆயிடுச்சு, எடுத்து பார்ப்போம். நல்லா வந்திருக்கு. அழகாக பூ மாதிரி வந்திருக்கு. இது வந்து திண்டுக்கல் பிரியாணின்னு சொல்கிறாங்க. திண்டுக்கல் பிரியாணி இல்லை, என் பசங்களுக்காக கொத்தமல்லி வெங்காயம் இதெல்லாம் எடுத்து போட்டுறாதுன்றதுனால, மசாலா ஐட்டெலாம் இதெல்லாம் சாப்பிட்டா நல்லதுன்றதுனால நான் எல்லாமே அரைச்சி போடுறேன். இது எனக்கு திண்டுக்கல் பிரியாணியாக என்னன்னு தெரியாது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். எதனா மிஸ்டேக் இருந்தால் கூட சொல்லுங்க. காரமாக இருக்குது, கொஞ்சம் காரம் இருக்குது. காரம் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் காரத்தை மட்டும் கம்மி பண்ணிக்கிங்க. மற்றபடி இதில் குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாமே ரொம்ப சூப்பராக நல்லா இருக்கும். என் தம்பி வீட்டில் இந்த விருந்து சாப்பிட்டேன்.